கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம் போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய். ஏதோ பூதம் வந்தது, பிசாசு வந்தது, யட்சன் வந்தது, ராட்சசன் வந்தது, வந்துடு கண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இது பிரம்மன் வந்தது, இந்திரன் வந்தது, ஈசன் வந்தது, இமையவர்கள் எல்லாரும் வந்துட்டார்கள். சீக்கிரம் வந்துடு கண்ணா, சீக்கிரம் வந்துடு கண்ணா அப்படிங்கிறாளே. மந்திர மாமலர் கொண்டு அவரும் சும்மா வரல, எல்லாரும் வேத பாராயணம் பண்ணிட்டு வராளா, நிறைய புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வராளா, கண்ணனுக்கு பூஜை பண்ணலாம்னு. மறைந்து வராய் அப்படின்னா வருவாளான்னு. தேவதைகள்லாம் மனுஷாள் கண்ணில் தென்படுறாப்புல வருவாளான்னு. மனுஷாள் கண்ணில் மறைந்து கண்ணன் கண்ணுக்கு தெரிகிறாப்புல வரார்கள். மறைந்து வராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். ஆகாயமளாவி நிற்கக்கூடிய மாளிகைகள்லாம் இருந்துதான் திருவள்ளரையில. சந்திர மண்டலம் இருக்கு இல்லையா, சந்திர மண்டலம் இப்படி வரும், சந்திரன் போயிட்டே இருக்கும் இல்லையா, அது போனா சந்திர மண்டலம் இடிக்குமே. அவ்வளவு உயரத்துக்கு மாளிகையை கட்டி விட்டாங்க. இப்பெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாள, மாளிகை நீளக கட்டின்னு போயிட்டா சந்திரமண்டலம் வந்தா என்ன பண்ணும், வந்து மோதிடுமே. அந்த சந்திர மண்டலம் என்ன பண்ணுமா, திருவள்ளரை மாளிகையில சன்னல்கள் இருக்கு இல்லையா, இந்த சன்னல்களுக்குள்ள புகுந்து அந்த சன்னல் வழியா போயிடுமா சந்திர மண்டலம். என்ன அபூத கல்பனை, அழகான ஒரு காவியம் இது. சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். தத்துவார்த்தம் உண்டு. சுவாமி மணவாள மாமுனிகள் தான் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்றார். அவருக்கும் ஒரு ஆச்சாரியனும் உண்டு, திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு ஒரு ஆச்சாரியனும் உண்டு. அவர் சுவாபதேச வியாக்கியானம் பண்ணார். இதுக்கெல்லாம் பொதுவான வியாக்கியானம், திருப்பாவிக்கு சுவாபதேச வியாக்கியானம் உண்டு, அதெல்லாம் தத்துவார்த்தத்தை சொல்லும். வெள்ளரை அப்படின்னு சொன்னால் சுத்தமான ஒரு ரூம் அல்லது திருவெள்ளரைங்கிற க்ஷேத்திரம் அப்படின்னு தானே அர்த்தம் கொள்ளும். சதுரர்கள் வெள்ளரை, சதுரர்கள் அப்படின்னா சாதுக்கள், எம்பெருமான தியானம் பண்ணக்கூடிய சமாதி சித்திச்சவர்களான ஞானிகள், அவர்களுடைய வெள்ளரைங்கிறது திருவுள்ளம், அவர்கள் ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் நின்றாய் என்று அர்த்தம் பண்றார். திருவெள்ளரை அப்படிங்கிற திவ்ய தேசமே அந்த அர்த்தம் உடையது. சுத்தமான ஹிருதய கமலத்தை, ஹிருதய புறத்தை சொல்றது. புருஷயம் புருஷமீட்சதே என்று உபனிஷத்து சொல்றது. உபனிஷத்துல சொல்லப்படுகின்ற ஹிருதயமாகிய புறந்தான் திருவெள்ளரை என்று அர்த்தம். அந்தியம் போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய். மாலை பொழுதாய் எடுத்து அழகனே உன்னை கண்டு யாராவது கண் வச்சுடுவார்கள், அதனால வந்துடும். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.